வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேசலாம் வாங்க. இன்றைக்கி டே 3 கிளாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் இங்கிலீஷில் பேச போகிறீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்க, நான் இங்கிலீஷ் பேசணும் நார்மலாக அப்படின்னா இங்கிலீஷில் என்ன கான்செப்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த இடத்துல இந்த கான்செப்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போக போக உங்களால் இங்கிலீஷை ரொம்ப நல்லாவே லேர்ன் பண்ண முடியும். ஆரம்பத்திலேயே ஒரே ஒரு டாப்பிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஃபண்டமெண்டலாக இதில் ஸ்ட்ராங்காவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் வந்துட்டு பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கான்செப்ட் தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், எப்படி பேசணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வராது. ஸோ நம்மளுடைய சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பிகினரை பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து 180 டேஸில் ஓகே இங்கிலீஷ் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேச வைக்கிறது தான். அதுக்கடுத்த 180 டேஸ் வந்து ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஸோ வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இருந்த 2 கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸில் நவுன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ரோனவுன் பார்த்தோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறுபடியும் ரீகேப் பண்ணிக்கோங்க நீங்களேவும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெர்பு பார்க்க போகிறோம். ஸோ வெர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். வெர்ப் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, ஒரு செயல் தான் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆக்ஷன்கிறத தான் நம்ம வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரன், ஈட், ஸ்லீப், அதாவது நடக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, அதை மாதிரி சின்ன சின்ன ஒரு வேலை செய்வோம்ல, அதை தான் நம்ம வெறுப்புன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வெறுப்பு வந்து ஏன் தேவை அப்படின்னா வெறுப்பு அப்படிங்கிறது காரோட இன்ஜின் மாதிரி. இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய லக்ஸரியஸாக காடியாக அதாவது காராக இருந்தாலும் உங்களுக்கு என்ஜின் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் பொறுத்தளவுக்கு இந்த வெர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து மீனிங்கே இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஐ ஈட் ரைஸ், நான் சோறு சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஈட் அப்படிங்கிறது தான் வெர்பு. ஸோ நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ ரைஸ், நான் வந்து ஒரு அரிசி, ஏதாவது மீனிங் இருக்கா? இந்த இடத்துல வெர்ப் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இன்கேஸ் வெர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங்கே இருக்காது. ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு வெர்ப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது நவுன். ஓகே, ஸோ எப்பயுமே வெர்ப்பையும் நவுனையும் வச்சு நீங்கள் வந்து நார்மலாக பேச ஆரம்பிக்கலாம். அதாவது ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது, பட் நார்மலாக உங்களால் பேசலாம், அதே மாதிரி ஆன்சரும் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று ஆக்ஷன் அண்ட் மென்டல் ஆக்ஷன். அதாவது ஒரு செயலை வந்து எப்படி நடத்தலாம், இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரன் ஜம்ப் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக ஒருத்தர் இறங்கி பண்ணுறாரு. அதே பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெயின், அதாவது நம்மளுடைய திங்கிங், நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, லவ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக இறங்கி வேலை செய்யணும் கிடையாது, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம்ல. ஸோ இதைத்தான் வந்துட்டு 2 டைப்பாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் அந்த சென்டென்ஸ் வந்து எந்த காலம், அதாவது டென்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஸோ அது எந்த காலத்தில் நடக்குது, நிகழ்காலத்தில் நடக்குதா, இறந்த காலத்தில் நடக்குதா, இல்லை எதிர்காலத்தில் நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஐ ஈட் சாப்பிட்றேன், ஐ ஏட் சாப்பிட்டேன், ஐ வில் ஈட் சாப்பிடுவேன். ஸோ இப்படி இந்த வெர்பை வச்சேவும் அந்த சென்டென்ஸ் வந்து எந்த ஸ்டேஜில் எந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெர்ப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதை ரீகேப் செக்ஷனில் பார்க்கலாம். வெர்ப் அப்படிங்கிறது ஒரு செயல், அதாவது அந்த இடத்துல ஒரு வேலை நடக்குது, இல்லை ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கு பேர் தான் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு என்ஜின் மாதிரி. காருக்கு என்ஜின் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மனுஷனுக்கு மூளை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான். நீங்கள் உங்களுடைய மூளை சரியாக வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ வெர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அது எந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், அடுத்த கிளாஸில் வந்து ஒரு வெர்ப் ஒரு ப்ரொனவுனை வச்சு எப்படி ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது, எப்படி சிம்பிளாக பேச ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்கமிங் டேஸில் அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலோட நோக்கம் 180 டேஸில் நீங்கள் பிகினராக நார்மலாக இங்கிலீஷ் பயமெல்லாம் பேச ஆரம்பிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கிளாஸ் தான். ஸோ நம்ம கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ரொம்ப கிடையாது, டெய்லி 10 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்கள், ரொம்பலாம் பண்ணவே தேவை கிடையாது. 10 மினிட்ஸ்
என்ன கிளாஸ் பண்ணணும் பார்த்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராக்டிசஸை பண்ணுற பொழுது உங்களால் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக அடுத்த 180 டேஸில் நம்ம பேச தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் தெரியும். அதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு கிளாஸில் சந்திக்கிறேன்.